Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 13 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம இசுகை கிட்ட குடோ நீ இப்ப அந்த பவரை இப்பதான் கரெக்டா யூஸ் பண்ணும். ஆனா அந்த பவர் 5 நிமிஷம் தான் தாங்கும். அதுக்குள்ள அவன் எப்படியாச்சும் அவனை ஜெயிச்சே ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு தான். அவனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்குள்ள இவனோட கதையை முடிச்சிடறான்னு செகண்ட் டிரான்ஸ்மிஷன் கைய தான் யூஸ் பண்ணுவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவன் முன்னாடி நின்றுட்டு இருப்பான். இது அவனுக்கே ஷாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் காமெடி. செகண்ட் கியர்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி. என்னங்கடா ஒன் பீஸ உள்ள கொண்டு வரீங்க? சரி செகண்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் ஒரு அடி வைப்பானா, அதுக்கே அவனுக்கு கதி கலங்கி போயிருச்சு. அடுத்து தேர்ட் கியர்னு ஒரு அடி, அதுக்கப்புறம் டாப் கியர்னு சொல்லிட்டு இன்னொரு கொடூரமான அடி. வாயில ரத்தம் பீச்சுக்கிட்டு வரும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் அடிச்சானா டெஃபினட்டா அவன் தாங்க மாட்டான், செத்துருவான். அண்ட் இவங்க சண்டை எல்லாமே ஒரு பிளாக்ல தான் நடந்திருக்குமா. நம்ம பையன் அடிச்ச பவர்ல அந்த பிளாக்கே கீழே பிச்சுக்கிட்டு வந்து விழுந்து தெரிச்சிரும். லெமிலி எல்லாம் பார்த்து மிரண்டுட்டான். ஏன்னா அவன் அட்டாக்க முடிச்சு சவுண்டே லேட்டா தான் டெலிவர் ஆகுது. அப்ப எந்த அளவுக்கு வேகம் பாருங்க. டோமுராக்கு என்ன பண்ணதுனே தெரியல. அவன் என்ன பண்ணான் எங்க போனான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்கான். இனிமேட்டு மத்தவங்க எல்லாம் வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லைன்னு வைங்க, அவன் ஒத்தாலாவே சமாளிச்சிருவான். டோமுரா இதுக்கு முன்னாடி பையன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பவும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு அவன் கூட சண்டைய ஸ்டார்ட் பண்ணான். ஆனா முன்ன இருந்ததை விட அவனோட எனர்ஜி கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்குது. அண்ட் நம்ம பையன் எதை தொறானோ அதையுமே ஸ்பீட் ஆக்குறானான்னு சொல்லிட்டு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு பின்னாடி வந்துருவான். கியர் ஷிஃப்ட், ஓவர் டிரைவ்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பவரை குடோ அவன் யூஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த அளவுக்கு இல்ல, இப்ப அது டோட்டலாவே மாறி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இசுகு பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் எல்லாம் 100% தானே லிமிட் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பையன் இப்ப 120% தாண்டி போயிட்டு இருக்கான். டெட்ராய்ட் ஸ்மாஷ்னு சொல்லிட்டு ஒரே அடி. அப்ப உள்ளுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் யூசர் ஆல்பா ஒன்னு கிட்ட, பிரதர் இன்னைக்கே இந்த சண்டையை நம்ம முடிச்சிருவோம், இதுக்கப்புறம் இது காலங்காலத்துக்கு தொடரக்கூடாதும்பா. இப்ப என்ன ஒரு மேட்டர்னா இவனை மட்டும் காலி பண்ணிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அந்த ஆல்பா ஒன்னு டெஃபினட்டா செத்து போயிருவான்னு இப்ப முடிவாயிருச்சு. பேலன்ஸ் இருக்க வில்லனுகளை பொட்டனிலே 4 போடு போட்டா பஞ்சாயத்து ஓவர்னு வைங்களேன். இவனை மட்டும் ஏதாச்சும் பண்ணா போதும். அந்த டீமுங்கும் போது குடோக்கு ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா அவனுமே ஆல்பா ஒன்னு கூட சண்டை போட்டிருப்பான். ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல, கழுத்தோட புடிச்சு தூக்கிட்டான். அவனோட பவர் பாத்தீங்கன்னா அவன் எந்த பொருளை தொடுறானோ அந்த பொருளோட வேகத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் அவனோட குவிக்ஸ் பவர். அதுல ஒரு பஞ்சாயத்து என்னன்னா அது சின்ன பொருளா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர பெருசாலாம் எதையும் தூக்கி அடிக்க முடியாது. அப்படி இருந்திருந்த ஆல்பா ஒனுக்கு எப்பவோ தண்ணி காட்டி இருப்பான். அப்படி அவன் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஆல்பா ஒன்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் தான் உசாராச்சே, அசால்ட்டா அவன் பவர் யூஸ் பண்ணி அதை தட்டி விட்டுருவான். சோ எத்தனை யூசர் வந்தாலும் அவனை எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த டைம் நிலைமையே வேற. நம்ம இசுக அடிச்ச அடியில அவனுக்கு உயிரே பாதி போன மாதிரி தான் இருக்குது. அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு போய் கீழே விழுவான். அந்த இடமே கண்ணா பின்னா அதுவும் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னங்கடா மறுபடியும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க, மேல என்ன WWE நடந்துகிட்டு இருக்குது, முடியலடான்னு எல்லாம் கதறுவாங்க. எங்க எரேசர் ஹெட் எல்லாம் பார்த்துட்டு மறந்துட்டாரு. இசுக்கு நீ வேற லெவல் பண்ணு. இப்ப நம்ம பையன் யூஸ் பண்ற குவிக்ஸ் பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட். ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா அந்த பவரை ஒரிஜினல் யூசர் யூஸ் பண்ணும்போது அதான் சொன்னனே வெறும் சின்ன ஆப்ஜெக்டா மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஆனா ஒன் ஃபார் ஆல் மாதிரியே அடுத்தடுத்த யூசருக்கு அது பாஸ் ஆகி போக அது கம்ப்ளீட்டா இவால்வ் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுல ஆப்ஜெக்ட மூவ் பண்ணுவான். ஆனா இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி அவன் பாடியில இருக்க ஒவ்வொரு செல்ஸையுமே அவனால வேகமா மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட ஒன் ஃபார் ஆல் பவர் இருக்குது இல்ல, ரெண்டுமே கம்பைன் ஆகும் போது அது அவனுக்கு ஏத்த மாதிரி அவனால மாத்தி அமைச்சு யூஸ் பண்ணிக்க முடியுது. மறுபடியும் கேப் போடாம அட்டி நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன இதுக்கு முன்னாடி வச்ச அடி அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. ஏன் அப்படின்னா பையன் பவரை ஸ்டோர் பண்ணி அடிப்பான். லாஸ்ட் டைம் அவன் பார்க்கும்போது அவன் கால்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தான். ஆனா இந்த டைம் அது இல்ல, அதனாலதான் அடி வீக்கா இருக்குது. இப்ப கூட இவனால அவன் எப்படி அடிக்க வரான், எந்த ஆங்கிள் அட்டாக் பண்ண வரான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அடுத்து இவன் இப்படித்தான் வருவான் அப்படின்ட்டு ரெடியா வெயிட் பண்ணி கரெக்டா வரும்போது ஒரு குத்துவான். அவன் பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவன் பக்கத்துல வந்திருக்கணும். ஆனா பக்கத்துல இன்னும் வரல. என்னடான்னா அவனோட கியரை அவன் லோ பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டு கியர் அதிகம் பண்ணி வேகமா அடிச்சான்ல, இப்ப அந்த கியரை அவனால டவுன் பண்ணவும் முடியுது. என்னடா வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக் காண்டி ரெடியா இருக்கும் போதான் பைய ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு அவன் அசந்த அந்த கேப்ல கைத்து கட்டி மேல தூக்கிட்டான். இதுலயே தெரியுது அவன் எப்படி அட்டாக் பண்ண வரான், என்ன பண்ண வரான்னு சொல்லி அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிடறான்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, அவனால டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் டப்புன்னு ஸ்மோக் ஸ்கிரீனை யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அதுவும் ஒரு பவர். அடுத்தது இப்ப விப்ப யூஸ் பண்ணானா, அப்புறம் பறக்குறானா, எப்படியா அடுத்தடுத்து அவங்க பவர்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா பைய யூட்டிலைஸ் பண்றான். சொல்ல போனா அத்தனை பேர்த்தோட பவரையுமே இப்ப யூஸ் பண்ணி தான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட கோலும் அதான், கரெக்டா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணணும். எல்லாருமே இப்ப இவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஒன் ஃபார் ஆல எப்படியாச்சும் கொன்றுவான்னு. அவங்க எல்லாருமே போ உன்னால முடியும்னு சொல்லி அவனை அனுப்பி விடுவாங்க. நானும் விட மாட்டேன்னு சொல்லி அவனை இழுத்து விட்டுட்டு ஓங்கி அட்டிக்க போவான். கீழே பாத்தீங்கன்னா அங்க நிலைமை
எல்லாம் மோசமா தான் இருக்குது. நம்ம கச்சானையும் காப்பாத்த போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவன் அசஞ்ச மாதிரியே இல்ல. இனிமேட்டு நீ யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு மின்னல் வேகத்துல பாஞ்சு போவான். எல்லாம் இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபுல் எனர்ஜில போய் 2 பேரும் வந்து அடிச்சுக்குவானுங்க. அதுல நம்ம இசுக அடிச்ச அடியில அவன் பாடியில மாட்டியிருந்த கை எல்லாமே சில்லு சில்லா தெரிச்சிரும். சரியான அடி. சொல்ல போனா அவன் அடிச்ச அடியில வயிறு ஓட்டையே ஆயிருச்சு. அப்ப அப்படியே உள்ள நோட் பண்ணுவாங்க. பார்த்தா ஆல்ஃபார் 1 உள்ள இருக்கான். அதை பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த முட்டைக்கண்ணை எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லியிருக்கான்னு. ஐ மீன் நம்ம லெமிலியனா தான் சொல்றாங்க. அங்க ஆல்ஃபார் 1 அடி வாங்கிட்டால, உள்ளுக்குள்ளேயே ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது. முடியாம முக்கிட்டு இருப்பான். அவனை விடாத, இதுக்கப்புறம் விட்டீனா நமக்கு தான் ஆபத்து. நானா ஷிமுரா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல, அப்படி இப்படின்னு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுவானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கான். அவன் கையில மாட்டினான்னா நீ என்ன பண்ணுவ? அவனை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காண்டி கொல்லுவியா? மேபி அவனை கொல்றது மட்டும் தான் ஒரே முடிவா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா பையன் என்ன சொல்லியிருப்பான்? அவனுக்கு இதைத்தான் பண்ணணும்னு ஸ்பெசிபிக்கா தெரியல, பட் அவனுக்கு காப்பாத்த தான் செய்யணும். யாரையும் கொல்றதுல இஷ்டமே இல்ல. சோ அதனால விடாத, அவனை போட்டு தள்ளுன்னு சொல்லி நம்ம பையல எல்லாருமே பிரஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க டொமராக்கு என்ன கடுப்புன்னா, அவனோட குவிக்ஸ் பவர் ஒன்ன கூட இன்னும் யூஸ் பண்ணல. அவனோட ஃபுல் எஃபர்ட்டையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டாதானே 2 பேர்த்தோட பவரும் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியும். நீ ஏமாத்திட்டு இருக்க. என்னோட பாடியோட உண்மையான பவரை நான் இன்னுமே உங்ககிட்ட காட்டல. இது எல்லாத்துக்கும் காரணம் வெளியில இருக்கானே அந்த எரேசர் ஹெட்டும் அந்த பொடி பயலும் தான். அது மட்டும் இல்லாம நீ அடைச்சு போட்டிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ண ஒரு ட்ரிக். என்னைய காலவாரி விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில வர ட்ரை பண்ணும். அப்படியே காட்டுக்கத்து கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆல்ஃபார் 1 என்னோட சின்ன தம்பி செல்ல தம்பி யோசிச்சு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து வெற்றி தோல்வியை டிசைட் பண்றதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சண்டை நடக்கிற எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. புகஞ்சுகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பின்னர் இருக்கான் பாருங்க, வெறியோட உச்சத்துல கையில கிடைக்கிறவங்க எல்லாத்தையுமே வேட்டையாடிட்டு இருக்கான். சரி, இதுக்கப்புறம் நம்ம பையன் ஜெயிச்சானா இல்ல மறுபடியும் இந்த ஆல்ஃபார் 1 ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு நம்மளுக்கு உயிரை வாங்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.